இன்றைக்கி நான் உங்களுக்காக அருமையான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு நீங்கள் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழுகுழுன்னு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரெசிபி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். அது செய்கிறதுக்கு ஒரு முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. அதை நுரத்தள்ளுற அளவுக்கு நீங்கள் கரைக்க தேவையில்லை. ஓரளவு கலந்து விட்டால் போதும். அந்த கருவெல்லாம் நல்லா கலந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகின உடனே இது கூட நான் ஒரு 3 பூண்டு பல்லை சின்னதாக கட் பண்ணி பொடிசாக சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் பொடிசாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். அதனால் இந்த அளவுகளை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் பொடிசாக கட் பண்ணி தான் சேர்க்கணும். வெங்காயம் ஓரளவு பச்சை வாசனை போன உடனே இது கூட அதே போல் சின்ன சைஸு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின உடனே இது கூட சாதம் வடித்த தண்ணியை நான் எடுத்து 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வடிதண்ணிக்கு பதிலாக காய்கறி அவிச்ச தண்ணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கொதிக்கிற நேரத்துக்குள்ளே நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்து அதை கரைச்சி தனியாக எடுத்துக்க போகிறேன். இந்த அளவு கொதி வந்தோடனே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டும். அடுத்ததாக இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவுடைய கரைச்சலை மெதுவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே கிளறி விடுங்க. இந்த சோள மாவு கூட நீங்கள் ஆட்களுடைய எண்ணிக்கை பொறுத்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன். இன்னும் அதிகமாக எடுத்திங்கன்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 4 பேர் குடிக்கிறதா இருந்தால் நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு செய்கிறேன். சோள மாவு சேர்த்த உடனே ஓரளவுக்கு கட்டியாகிற மாதிரி தெரியும். உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா சோள மாவை குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக வேணும்னா சோள மாவை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான பக்குவம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த முட்டையை இதோட சேர்த்துட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் விட்டுருங்க. பாருங்கள், முட்டை சேர்த்தோன்னா ஓரளவு பொங்கி வரும். அந்த முட்டை சேர்த்துட்டு பொங்கி வந்த உடனே கொஞ்சமாக மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. கட்டாயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபியை குளிர் இருக்க நேரமோ இல்லைன்னா சளி பிடிச்சிருந்தா இன்னும் எதுவும் சாப்பிடணும் எதுவும் குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் இந்த இதமான முட்டை சூப்பை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.